2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம். ஆதவ் அர்ஜுனாவின் பின்னணி என்ன? 90களில் விசிகாவை நிறுவி வளர்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மதுரையில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசிய போது, நாம் உண்மையாக நேர்மையாக கலப்பணி செய்தால் விடுதலை சிறுத்தைகளை பற்றி எழுதாமல் எந்த பத்திரிகை செய்தியும் வராது என்று திருமாவளவன் கூறியிருந்தார். அவர் அன்று சொன்னது போலவே இன்றைக்கு எந்த தேர்தல் வந்தாலும் தேர்தலே இல்லாவிட்டாலும் கூட விசிகாவை பத்திரிகைகள் தவிர்த்துவிட முடியாத என்ற நிலையில் வளர்ந்திருக்கிறது என்று விசிகாவை சுற்றியுள்ள சமீபத்திய சர்ச்சைகளை பற்றிய உரையாடலின் போது அக்கட்சியின் விசுவாசி ஒருவர் சிலாகிக்கிறார். சமீப காலமாக திருமாவளவனை தாண்டி விசிகா என்றவுடன் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்களும் சேர்ந்து பேசு பொருளாகிறது. அதுவே அரசியல் விவாத பொருளாகவும் ஆகியிருக்கிறது. விசிகாவின் பவர் சென்டர் ஆதவ் தானா என்ற அளவுக்கு அவர் கவனம் பெற்றிருக்கிறார். வட மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது என்று ஆதவ் பேசியது முதலில் மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தியது. அது தொடங்கி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா பேச்சு வரை அனைத்தும் விசிகா மீது ஒட்டுமொத்த ஊடக கவனத்தையும் குவிக்க வைத்துள்ளது. யார் இந்த ஆதவ் அர்ஜுனா? ஆதவ் அர்ஜுனாவின் சொந்த ஊர் திருச்சி. படித்தது அரசியல் அறிவியல். உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்வதில் ஆர்வம் கொண்டவர். விளையாட்டு வீரரும் கூட. தமிழ்நாடு கூடைப்பந்து விளையாட்டு கூட்டமைப்பின் முக்கிய பதவியில் இருக்கிறார். தமிழகத்தின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக அறியப்படும் லாட்ரி மார்டனின் மகளை காதல் திருமணம் புரிந்து கொண்டார். அரசியல் அறிவியல் படிப்பை வீணாக்காமல் துறை சார்ந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற ஒரு தேர்தல் உத்தி வகுக்கும் நிறுவனத்தையும் உருவாக்குகிறார். அதற்கு முன்னதாக நாடே அறிந்த தேர்தல் உத்தி வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் அணியில் வேலை செய்த அனுபவத்தையும் பெற்றிருந்ததால் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் 2021 திமுகவுக்கு தேர்தல் உத்தி வகுப்பதில் சில வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறது. அப்படித்தான் அவர் விசிகா தலைவர் திருமாவளவனுக்கும் அறிமுகமாகியுள்ளார். கூட்டணியில் இருந்த விசிகாவுக்கு தேர்தல் தொடர்பாக சில தகவல்களையும் சேகரித்து கொடுத்ததோடு தொடர்ந்து விசிகாவின் சில விழாக்கள் மாநாடுகளை ஒருங்கிணைக்க உதவியதாக தெரிகிறது. அப்படியே விசிகாவிலும் சில கார்ப்பரேட் போன்ற கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் வேண்டுமென தலைமையிடம் பேசி செயல்படுத்தியிருக்கிறார். பணபலம், தேர்தல் உத்தி நிறுவனம், பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் தொடர்பு ஆகியவற்றுடன் அவர் தன்னை விசிகாவில் ஈடுபடுத்திக் கொள்ள முன்வந்திருக்கிறார். தலித் சமூகத்தை சாராத ஒருவர் விசிகாவில் காட்டிய ஈடுபாட்டின் காரணமாகவும் அவருடைய அரசியல் உத்திகளில் தெரிந்த நேர்த்தியின் காரணமாகவும் திருமாவளவனின் அபிமானத்தையும் பெற்றிருக்கிறார். கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தையும் பெற்றிருக்கிறார். இப்படி துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா மிக குறுகிய காலத்தின் விசிகாவின் அடையாளங்களில் ஒன்றாக கவனம் பெற்றுள்ளார். நிதானமான பேச்சுக்களையே விசிகா தலைமை தொடங்கி MP, MLAக்கள் வரை அனைவரும் வெளிப்படுத்தி வரும் நிலையில் ஆதவின் அதிரடி பேச்சுக்கள் விசிகாவில் இருக்கும் இளம் தலைமுறையினரை ஈர்க்கிறது. விசிகாவின் இளைய உறுப்பினர்களிடம் பேசினால் கட்சியில் ஒரு ஏற்றம் வேண்டும். ஆதவ் அண்ணா பேச்சு மாஸ். தலைவர் ஆதவ் அண்ணா பேச்சுக்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் ஆதவ் அர்ஜுனாவின் வீடியோ பேட்டி ஒன்று தமிழக அரசியலில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. சினிமாவில் இருந்து வந்தவர்களே துணை முதல்வர் ஆகும்போது 40 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் எங்கள் தலைவர் திருமாவளவன் துணை முதல்வர் ஆக கூடாதா? விசிகா கூட்டணி இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக வெல்ல முடியாது. குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் தமிழகத்தில் கூட்டணி அமைய வேண்டும். தமிழக அமைச்சரவையில் விசிகா, இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகளுக்கு இடமளிக்க வேண்டும் என்ற கருத்து திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. திமுகவினர் பலரும் ஆதவ் மீது நடவடிக்கை கோரினர். அப்போது திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா குறித்து உயர்நிலை குழுவில் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். அப்போது ஆதவுக்கு எதிராக கட்சியில் சில முக்கிய பிரமுகர்கள் கடுமையான அதிருப்தி தெரிவித்தனர். ஆதவின் பேச்சுகள் தொடர்ந்து ஏற்படுத்திய தாக்கத்தால் ஆதவின் குடும்ப பின்னணியை சுட்டிக்காட்டி லாட்ரி மார்டின் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வழங்கியது போல் விசிகாவுக்கும் வழங்கியிருப்பார். அதனால் அவர் விசிகாவின் பவர் சென்டராக உருவாகி வருகிறார் என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் பல வகைகளில் வலுவான பின்புலம் கொண்ட ஆதவ் அர்ஜுனா விசிகாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவருக்கு பின்னால் ஏதேனும் ஹிடன் அஜெண்டா இருக்கிறதா? வேறொரு அரசியல் கட்சியின் பலம் இருக்கிறதா என்ற கேள்விகளும் கட்சியில் ஆதவுக்கு பதவி வழங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை முன்வைக்கப்படுகின்றன. கட்சிக்குள் ஒரு சிலர் ஆதவ் RSS ஆள் என்று எச்சரிக்கின்றனர். விஜய் மேடையில் இருந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா பேச்சில் கூட ஆதவ் கேள்வி கேட்டால் உடனே சங்கி என்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்டார். அதே மேடையில் தமிழகத்தில் மன்னராட்சிக்கு இடமில்லை, 2026 மன்னராட்சி முழுமையாக ஒழிக்கப்படும் என்று பேசியிருந்தார் ஆதவ்.
இது திமுக தலைவர்களை கொந்தளிக்க செய்தது. உடனடியாக எதிர்வினையாற்றிய விசிக தலைவர் திருமாவளவன் வழக்கம் போல் இம்முறையும் ஆதவ் அர்ஜுனா குறித்து உயர்நிலை குழுவில் பேசி முடிவெடுக்கப்படும் என்றதுடன் ஆதவ் பேசியது தவறு, கட்டாயமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் என்றார். இதன் தொடர்ச்சியாக விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் விஜயின் தாவேகாவுக்கு 2026 தேர்தல் உத்தி வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் செயல்படும் என்றும் அதற்காக அவர் விரைவில் விஜயை சந்தித்து ஆலோசிக்க உள்ளார் என்றும் 2 கட்சிகளுக்குள்ளுமே பேசப்படுகிறது. அதேபோல் திமுக கூட்டணியின் எதிர்காலம் குறித்தும் அந்த கூட்டணியில் திருமாவளவனுக்கு உள்ள அழுத்தம் குறித்தும் விஜய் பேசியதும் திமுகவை கொதிப்படைய செய்துள்ளது. திமுகவோ அதிமுகவோ எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி தலைமையின் அழுத்தம் பிற கட்சிகளின் மீது இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் விசிகாவுக்கு திமுக நெருக்கடி இல்லாமல் இருக்காது என்று கூறுகின்றனர் அரசியல் நிபுணர்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வெகு தூரம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கும் மனநிலையில் ஆளும் திமுகவும் ஆண்ட அதிமுகவும் இல்லை, இனியும் இருக்க போவதில்லை. புதிதாக பிறந்த தாவேகா மீண்டும் மீண்டும் மறைமுகமாக சூச்சகமாக விசிகாவுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பாரா இல்லை புதிய கூட்டணிக்கு வித்திடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் இல்லாமல் இல்லை. ஆனால் 2026 ஆண்டு தேர்தலில் விசிகா நிச்சயமாக திமுகவுடனேயே கூட்டணியை தொடரும். விஜயின் கட்சி இன்னும் தேர்தல் களத்தை பார்க்கவே இல்லை. அந்த கட்சி தேர்தல் களத்தை பார்க்க வேண்டும். அதற்கு மக்கள் வரவேற்பு என்னவென்பதை விக்கிரவாண்டி மாநாடு அல்ல, வாக்கு சதவீதமே முடிவு செய்யும். அதன் பின்னரே தாவேகா நிலைத்திருக்குமா இல்லையா என்பதே தெரியும். இந்த சூழலில் விஜயின் வலைக்குள் விசிகா விழாது என்பதே கணிப்பாக இருக்கிறது.